உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாட்டை தடுக்க யுஜிசி வெளியிட்ட புதிய விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. முன்னதாக இந்த விதிமுறைகளுக்கு பொது பிரிவினரான உயர் சாதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் பாஜகவுக்கு பெரும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. சாதி பாகுபாடு என்பது பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு எதிரானது மட்டுமே என்று இப்போது தடை செய்யப்பட்டுள்ள விதிமுறைகளில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வரையறையும் பொய் புகார்களுக்கு தண்டனை இல்லை என்பதும் விசாரணை குழுவில் பொது பிரிவினருக்கு இடம் இல்லாததும் பொது பிரிவினரை கொந்தளிக்க செய்தது. முன்னேறிய சாதிகளை சேர்ந்த பொது பிரிவினர் பாஜகவின் முதன்மை வாக்கு வங்கியாக கருதப்படுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் வேளையில் யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பரேலி மேஜிஸ்ட்ரேட் அலங்கார் அக்னிஹோத்ரி ராஜினாமா செய்துள்ளார். மேலும் உத்தரப்பிரதேச பாஜக நிர்வாகிகள் 11 பேர் பதவி விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. RSS மற்றும் ABVP அமைப்புகளும் இந்த விதிமுறைகளால் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் #UGC ரோல்பேக் என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எவருக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று உறுதியளித்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் யுஜிசி விதிமுறைகளுக்கு தடை விதித்திருப்பது இந்த பிரச்சனைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.